கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். லஞ்ச ஒழிப்பு டிஜிபியா இருக்காரு, லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியும் மாத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கு இடி வந்து உங்கள் மீதெல்லாம் ஒரு புகார் சொல்றாங்க, பணி நியமன முறைகேடு இருக்குன்னு சொல்லி புகார் சொல்றாங்க, அதை விசாரிக்க சொல்றாங்க. ஏற்கனவே இருந்த டிவிஎஸ்சி விசாரணையை தொடங்கிட்டாங்க. இந்த சூழல் அவர் மாத்துறது அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? சொல்றது முழுக்க நாள் விளக்கம் சொல்ல முடியும், ஆனால் இட் இஸ் பெண்டிங் வித் கோர்ட். நான் எதையும் அதை பற்றி பேச விரும்பல. லீகலா அடிபட்டு நிக்காது தப்பா போயிடும். லீகலா கோர்ட்டுக்கு முன்னால நாங்க இருக்கும்போது நாங்க எப்படி விட்டுருக்கோம்? அது அபிப்பிராயம் சொல்லுவோம், கோர்ட்ல தான் சொல்ல முடியும். இப்ப வேட்பாளர் நேர்காணல்ல நீங்க அந்த பேனல்ல இருந்தீங்க, நீங்க எல்லாருமே பாத்தீங்க. அந்த நேர்காணல் என்ன அடிப்படையில எப்படி நடந்தது? ஏன் சார் எப்போ நடக்கிற கலைஞர் காலத்துல இல்ல அதுல ஏதாவது சுவாரஸ்யமா ஏதாவது இருந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவர் வந்து 15,000 பேருக்கு மேல விருப்ப மனு கட்டியிருந்தார்கள். விருப்ப மனு கட்டியிருந்தார்கள் அந்த காலத்தில். கலைஞருடைய காலத்தில் வந்து எப்படின்னா நாங்களாம் 77, 80, 84 அதெல்லாம் போட்டு கேட்டாங்க. எங்க விருப்ப மனு கொடுத்துருந்தோம். அப்பெல்லாம் கலைஞர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிப்பார். எந்த ஊர், என்ன விஷயம், எது, என்ன பண்ணியிருக்க, கட்சியில என்ன போராட்டத்துக்கு போயிருக்கிற, கட்சியில என்னுடைய பொறுப்பு என்ன, எதனால நீ வந்து தேர்தலுக்கு நிக்கிறேன்னு சொல்ற, உனக்கு வந்து பொதுமக்களோட என்ன தொடர்பு இருக்குது, கட்சியில உன்னுடைய பங்கு என்ன, போராட்டத்துக்கு போயிருக்கியா அப்படின்லாம் கேட்பார். ஒவ்வொருத்தரையும் தனித்தப்பட்ட முறையில கேட்பார். அப்போ வந்து ஒரு தொகுதிக்கு 7 பேர் 8 பேர் கேட்போம். அது கேட்கறதுக்கு வாய்ப்பா இருந்தது. இந்த தடவை 15,000 பேர் இருந்ததுனால தலைவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பேரை படிக்க சொல்லி ஒவ்வொருத்தரா பார்த்து ஒவ்வொருத்தரையும் பேசினார். இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. அதனால கொடுத்தா நீங்க ஒத்துமையா இருந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்லி எல்லாத்தையும் பார்த்தாரு. ஒருத்தரை கூட விடாம பார்த்தாரு. வேட்பாளர் தேர்வுக்கு பிறகாக ஒரு சில சர்ச்சைகள் அங்கங்க இருந்தது. ஒன்னும் தாம்பரம் வேட்பாளர் மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பழைய வேட்பாளர் எங்களுக்கு அது எல்லா கட்சியிலுமே இருக்கு, இங்க கிடையாது, இருக்காது. ஆனா பெரிதளவுல பேசப்பட்டது RSS பின்புலத்துல இருக்க ஒரு வேட்பாளர் நத்தம் செல்வகுமாரை வந்து நீங்க RSS பின்புலத்துல இருக்கவரை தேர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்றது சமூக ஊடகங்களையும் சரி, வெளியிலையும் சரி, பொது வெளியிலையும் சரி பெருசா பேசப்பட்டது. என்ன சார், எங்க கிட்ட இருந்தா RSS பின்புலத்துல இருந்தவர் எங்க கிட்ட இருந்தாங்க, எங்க கிட்ட இருந்தால்தானே அவங்க கூட்டு போனாங்க. நாங்க எங்களோட இருந்தவர் தானே அவரு, என் தொகுதிக்காரரு, என்னோட இருந்தவர், எங்களோட இருந்தவர், எங்களுக்கு ஆதரவா இருந்தவர், தேர்தல் வேலை பார்த்தவர். அப்புறம் அவரு போய் என்ன, அவருக்கு சேர்த்தா ஒண்ணு இல்ல, நாங்க சேர்த்தா RSS எப்படி? இல்ல அவருடைய பேட்டி எனக்கு பிரதமர் தான் இல்ல, RSS சித்தாந்தம் தான் நான் பின்பற்றேன் அப்படின்னு சொல்றாரு. சமுதாய ரீதியா ஒரு இயக்கத்தை நடத்துறார். சமுதாய ரீதியா அந்த சமுதாயத்துக்கு எது நல்லது வேணுமோ அதை கேட்கிறாரு. யாரையோ போய் பார்க்கறாரு, கேட்கிறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையா சார்? RSS பின்புலம் எல்லாம் கிடையாது சார். ஒரிஜினல் எங்க திமுக காரர் தான் அவர் அந்த சமுதாய பணிக்கு போனார். திமுக இருந்து அங்க போனாரு. ஆர்ஜின் திமுக தான். ஆமா, ஆர்ஜின் அவர் தான். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.